வணக்கம். ஹிட்லர் என்றால் சர்வாதிகாரி, அதாவது டிக்டேட்டர். இந்த வார்த்தையை கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பல்வேறு இடங்களில் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார ஆட்சி என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் ஒப்பிட்டும் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்தியாவில் உண்மையிலேயே சர்வாதிகார ஆட்சி வந்து விட்டதா? உண்மையிலேயே இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறதா, அல்ல இந்தியாவில் இன்னைக்கும் ஜனநாயகம் என்கிற விஷயம் இருக்கிறதா என்கிற இந்த கேள்வியை மிக தெளிவாக என்னுடைய நண்பரான யூடியூபர் த்ருவ் ராட்டி எடுத்து வைத்திருக்கிறார். கனடாவிலிருந்து இந்தியாவிற்காக, இந்திய மக்களுக்காக தொடர்ந்து வீடியோக்களை போட்டு வரக்கூடிய த்ருவ் ராட்டி ஒரு பக்கம், ஆகாஷ் பானர்ஜி இன்னொரு பக்கம், ரவீஷ் குமார் அவர்கள் இன்னொரு பக்கம், அஜித் அஞ்சும், பிரசூன் வாஜ்பாய், நவீன் குமார் போன்ற எத்தனையோ சிறந்த யூடியூபர்ஸ்கள் வடநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல லட்சம், பல மில்லியன்ஸ்களை தொட்டு வருகிறது. இந்த நாட்டில் இன்னைக்கும் ஜனநாயகம் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் உடைத்து வருகிறார்கள். இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களே உங்களால் முடக்க முடியவில்லை. ஆனால் இதே கான்டென்ட்களை, இதே சப்ஜெக்ட்களை ஒவ்வொரு நாளும் ரூஸ்டர் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது. எங்களை ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பல்வேறு கேள்விகளை இந்த வீடியோவிலும் நீங்கள் மீண்டும் ஒருவரை பார்க்க போகிறீர்கள். த்ருவ் ராட்டியுடைய வீடியோ 13 மில்லியனை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ இந்த அளவில் வைரலானதற்கான காரணம், இந்த நாட்டில் இன்னைக்கும் உண்மையை கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் உண்மையான ஊடகத்தை தேடக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் கோதி மீடியா அவர்களுடைய நியூஸ் தேடலை இன்னும் சாட்டிஸ்ஃபை செய்ய முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கும் கோதி மீடியாவை யாரும் நம்ப தயாராகவில்லை. இந்த நாட்டு அரசாங்கத்தை யாருமே நம்ப தயாராகவில்லை. இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்களாக இருக்கட்டும், ஐடி விங்காக இருக்கட்டும், அல்ல கோதி மீடியாவாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே த்ருவ் ராட்டியை ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். காரணம், அவர்களிடம் எந்த விதமான கேள்விக்கான பதிலும் கிடையாது. த்ருவ் ராட்டி எந்த கேள்விகளை எடுத்து வைத்தாரோ தொடர்ந்து ரூஸ்டர் அதே கேள்விகளை பல்வேறு எபிசோட்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறது. இந்த காணொளியை உங்களுக்காக நாங்கள் மொழி மாற்றம் செய்திருக்கிறோம். த்ருவ் ராட்டி பேசிய அனைத்து வார்த்தைகளும் எதற்காக இந்த வீடியோ இவ்வளோ வைரலானது என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்த நபர்கள் அவர்களுக்கு புரியும். ரூஸ்டரும் இந்த வேலையை கடந்த 8 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்காக பார்த்து வருகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்கள் பேசும்போது, எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் பேசும்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள், தயவு செய்து இதை பகிருங்கள், தயவு செய்து இதில் லைக்கை போடுங்கள், தயவு செய்து இதில் கமெண்ட்டை எழுதுங்கள் என்கிற அந்த விஷயத்தை கூவி கூவி கத்தும் போது கூட உங்களுக்கு புரியவில்லை. உங்களுடைய செவிகளுக்கு அந்த விஷயங்கள் போகவில்லை. இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் மொழி மாற்றம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு மேல் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் த்ருவ் ராட்டி தன்னுடைய அந்த வீடியோவில் பேசிய வார்த்தை. இந்தியாவில் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்காக இது போன்ற செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல, தைரியமாக மக்களுடன் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டில் டெமோக்ரஸி அழிவிற்கு வந்துவிட்டது. இந்த நாட்டில் டெமோக்ரஸியை தாண்டி டிக்டேட்டர்ஷிப் வந்துவிட்டது என்கிற இந்த விஷயத்துடன் அவர் தன்னுடைய வீடியோவை தொடங்குகிறார். மோடி பக்தர்கள் அப்படி நீங்கள் யாராவது இருந்தால், மோடியின் மகிமையில் உங்களில் யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீர்கள். காரணம், உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது, உங்களால் இந்த வீடியோவிற்கான பதிலையும் கொடுக்க முடியாது. ஆகையால் இந்த வீடியோவை இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நபர்கள், தேசபக்தர்கள், உண்மையான தேசபக்தர்கள் மட்டுமே பாருங்கள். அதை தாண்டி யாருமே பார்க்க வேண்டும். वो भगवान है हमारे, हम उनकी पूजा करते हैं. प्राइम मिनिस्टर मोदी, वो हमारे लिए एक अवतार है, वो एक साधारण मनुष्य नहीं है. प्रधानमंत्री इस देश के भगवान विष्णु का अवतार है. உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக உங்களுடைய பதில் வரும். ஆமாம், டெமோக்ரஸி இருக்கிறது இல்லையா? நாங்கள் ஓட்டெல்லாம் போடுறோமா இல்லையா? எலெக்ஷன் நடக்கிறதா இல்லையா? அப்போது டெமோக்ரஸிக்கு முன்பு டெமோக்ரஸியை நம்பாத நபர்கள் எந்த அளவில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதை நீங்கள் முதலில் பார்த்து விடுங்கள்.
मोदी हमारा पति, हमारा भाई, हमारा बाप, हमारा गुरु है। हाँ। आप सब बोलिए, क्यों आपको लगता है कि मोदी जो और योगी जी वो विकास दे पाएंगे जो और कोई नहीं दे? हम उनके पर दिल दे बैठे हैं। இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த பெண்மணி கூறக்கூடிய வார்த்தை, மோடி தான் என்னுடைய கணவர், மோடி தான் என்னுடைய தகப்பனார், மோடி தான் என்னுடைய அண்ணன் தம்பி, அனைத்துமே மோடியை நான் நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். அந்த அளவில் அந்த பக்தர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதாவது சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டிருக்கிறதா? ஆப்போசிஷனுடைய நாவை, அவருடைய குரலை நசுக்கி விடுங்கள், மீடியாவை நசுக்கி விடுங்கள், ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடுங்கள். எலெக்ஷன் வரும்போது எலக்ட்ரோரல் ப்ராசஸையே நீங்கள் நசுக்கி விடுங்கள். இதை தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடிஐ வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிகளை வைத்து அரசாங்கங்களையே விரட்டி போட்டு விடலாம். இந்த நாட்டு மக்கள் ப்ரொட்டஸ்டில் இறங்கினால் அவர்களையுமே நசுக்கி விடுங்கள். ரப்பர் குண்டுகளை வைத்து, ஆணிகளை விரித்து அவர்கள் வரக்கூடிய இடங்களை அழித்து விடுங்கள் என்கிற இந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. டெமோக்ரஸியை பற்றி பல்வேறு நபர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். டெமோக்ரஸி என்றால் ஓட்டு போடுவது டெமோக்ரஸி என்று. ஆனால் உண்மை என்ன? நார்த் கொரியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே இன்னைக்கும் எலெக்ஷன் நடக்கிறது. ஆனால் அது டெமோக்ரஸி என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓட்டு போடுகிறார்கள், 100% மக்கள் போய் ஓட்டு போடுகிறார்கள். ஆனால் டெமோக்ரஸி என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. அரசாங்கம் யாரை நியமிக்கிறாரோ அவருக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா உங்களுக்கு எதிராக தேச துரோக வழக்கு போடப்படும், உங்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படும், உங்களுடைய வீடுகளை வாசலை பறித்து விடுவார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி. இதே போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய நாட்டின் பேரை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். டிபிஆர்கே, தட் மீன்ஸ் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. எப்படி இந்தியாவை கூறி வருகிறோமோ அதே போன்று தான் அங்கேயும். ஆனால் இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் போய் கேட்டீர்கள்னா அங்கே சர்வாதிகார ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, டிக்டேட்டர்ஷிப் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று தான் ரஷ்யா. புதினுக்கு எதிராக யார் நின்றாலும் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார், அல்ல அவர் மாயமாக போகிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சிடென்ட் ஆகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவரை கொலை செய்யக்கூடிய வேலையை அங்கே பார்த்து வருகிறது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம். அப்போ ரஷ்யாவில் டெமோக்ரஸி இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது, அங்கேயும் கிடையாது. எலெக்ஷன் நீட் டு பி ஃப்ரீ அண்ட் ஃபேர். அதுதான் உண்மையான டெமோக்ரஸி. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக நேர் வழியில் நடந்தால் மட்டும்தான் அது டெமோக்ரஸிக்கான அர்த்தமானால் இந்த நாட்டில் அப்படி நடக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களா கிடையாது. சண்டிகரில் நடந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன், மேயர் எலெக்ஷன், அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் 2 பேருமே இணைந்து இந்தியா என்கிற அந்த டேகுக்கு கீழே போட்டியிட்டார்கள். 20 ஓட்டுகள் இருந்தது. அந்த இடத்தில் என்னெல்லாம் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள். சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீர்கள். எப்படி அந்த நபர் திருட்டு வேலையை பார்க்கும்போது கேமராவுக்கு முன்பு திருட்டு மொழி முழிச்சார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நபர் செய்த வேலை, பிரிசைடிங் ஆஃபீஸர் செய்த வேலை, 8 ஓட்டுகளை டிஸ்மிஸ் செய்து விட்டார். இந்த 8 ஓட்டுகளை டிஸ்மிஸ் செய்துவிட்டு பிஜேபி தான் வெற்றி பெற்று விட்டது என்கிற அந்த கட்டுக்கதையும் எடுத்து வைத்தார். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதற்கு பின் இந்த இடத்தில் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி என்கிற இந்த வார்த்தையை எடுத்து வைத்தது. என்னுடைய குரல், என்னுடைய தொண்டை 2 நாட்களாக கட்டியிருக்கிறது. என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது, உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் தான் நாங்கள் எங்களுடைய டீம் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் என்னுடைய குரலுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். சத்தம் போட்டு பேச முடியவில்லை என்னால். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள். இது மட்டும் தானா? இப்படித்தான் இந்த நாட்டில் நடக்கிறதா? கிடையாது. 2021ஆம் ஆண்டு அசமில் இவிஎம் மிஷின்ஸ்கள் ஒரு பிஜேபி கேண்டிடேட்டுடைய பிரைவேட் வாகனத்தில் எடுக்கப்பட்டது. அதற்கு பின் பல்வேறு கட்சியினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு பின் அங்கே மீண்டும் ஒருவரை எலெக்ஷன் நடந்தது. ஏன் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு பார்த்து விடுங்கள். இப்போ சஸ்வாத் தெஹ்லி ஆஃபீஸ் புனே, அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டை 3 நபர்கள் திருடி சென்று விட்டார்கள். எந்த விதமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நீங்கள் பார்க்கிறீர்கள்? எந்த விதமான தேர்தலை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள்? இது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எடுத்து வைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு தேர்தல் கமிஷன் பயஸ்ட், ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்கிறது.
இது எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு கிடையாது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நேரடியாக எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. அதற்கு பின்பு அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது வெளிவந்த அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பிரசாந்த் பூஷன் நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்து கேட்ட கேள்வி, நெவர் சீன் சச் அ பார்ஷியல் அண்ட் பயஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். இதற்கு முன்பு நான் எப்பவுமே இந்த அளவில் பார்ஷியல் பயஸ்ட் எலெக்ஷன் கமிஷனை நான் பார்த்ததே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் ஆல்வேஸ் ட்ரை டு பெண்ட் த ரூல்ஸ் and try to make schedule of election in such a way that BJP always benefits. எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய ரூல்ஸ்களை எப்படி மாற்றி வருகிறார்கள், எப்படி ஸ்கெட்யூல் எலெக்ஷன் தேதிகளை மாற்றி வருகிறார்கள். இந்த எலெக்ஷன் தேதிகளை மாற்றுவதால் அனைத்து லாபமுமே பிஜேபிக்கு மட்டும்தான் போய் சேருகிறது என்கிற விஷயத்தை நேரடியாக பிரசாந்த் பூஷன் எடுத்து வைத்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், நீங்கள் இந்தியன் ஆர்மியை இராணுவத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. 2019ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வெட்கமே இல்லாமல் இந்த நாட்டு இராணுவத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தினார். फर्स्ट टाइम वोटर से कहना चाहता हूं कि आपका पहला वोट पुलवामा में जो वीर शहीद हुए, उन वीर शहीदों के नाम आपका वोट समर्पित हो सकता. உங்களுடைய முதல் ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டு வீரமரணம் அடைந்த புல்வாமா தாக்குதலில் இறந்து போன அந்த இராணுவ வீரர்களுக்கு போகணும். அப்படி போகணும்னு நினைத்தீர்கள்னா உங்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு வர வேண்டும். இவர் மட்டுமல்ல, யோகி ஆதித்யநாத் அவரும் ஒரு படி மேலே போய் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இராணுவம் என்று கூறினார். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை எழுதிய பின் கூட யாருமே வாய் திறக்கவில்லை. 21 நாட்களுக்கு பின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிளீன் சிட்டை கொடுத்து விட்டது. முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிளீன் சிட் கொடுக்கப்படவில்லை. இது போன்று 4 முறை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிளீன் சிட் கொடுக்கப்பட்டது. அமித்ஷா ராகுல் காந்தியோட கான்ஸ்டிடுவன்சி வயநாட்டை பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு பார்த்து விட்டார். அவருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளீன் சிட் கொடுத்தது. மொத்தம் 7 முறை பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு கிளீன் சிட்டை கொடுத்தது. NDTV ஒரு ரிப்போர்ட் எழுதினார்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மொத்தம் 7 கேசஸ்களில் 5 கேசஸ்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போன 5 கேசஸ்கள் எதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளீன் சிட்டை கொடுத்தார்களோ அந்த கிளீன் சிட்டில் 5 முறை அவர்களுக்கு கிளீன் சிட் கிடைத்திருக்கவே கூடாது என்கிற விஷயத்தை ஒரு எலெக்ஷன் கமிஷனர் எடுத்து வைத்தார். அதாவது 3 எலெக்ஷன் கமிஷனரில் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் உண்மையாக இந்த நாட்டிற்காக வேலை பார்த்தார். இவருடைய பெயர் தான் அசோக் லவாசா. அவருடன் என்ன நடந்தது, இந்த நாட்டு அரசாங்கம் அவருடன் என்ன செய்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மருமகன், அவருடைய மகள், அவருடைய தங்கை, இது போன்ற பல்வேறு நபர்கள் அரசாங்கத்தின் ஏஜென்சிகள் அவர்களை மிரட்டி அவர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய ரேட், ஐடியோடைய ரேட், சிபிஐயோடைய ரேட், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாட்களிலேயே சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி அசோக் லவாசாவை அமைதியான முறையில் ஓரம் கட்டிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். டெமோக்ரஸி, செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டு டெமோக்ரஸியை இன்னும் ஸ்ட்ரென்தன் செய்வதற்காக, இந்த நாட்டு எலெக்ஷன் ப்ராசஸை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த சட்டப்படி ஆளும் கட்சியின் தலைவரான பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கம், எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு பக்கம், மூன்றாவது சுப்ரீம் கோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்களை தேர்வு செய்வதற்காக இந்த 3 நபர்கள் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த புதிய சட்ட வழியாக அவர் சட்ட மாற்றம் எப்படி செய்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஆளும் கட்சியை சார்ந்த பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் யூனியன் மினிஸ்டர், அதாவது ஆளும் கட்சியிலிருந்து 2 பேர், எதிர்கட்சியிலிருந்து ஒரு நபர், 3 ஓட்டில் 2 ஆளும் கட்சிக்கு, ஒரே ஒரு ஓட்டு எதிர்கட்சிக்கு. அப்போ எது நடந்தாலும் அவர்களுக்கு தான், அவர்கள் நினைக்கக்கூடிய நபர் தான் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் செய்யப்படுவார். சிஜிஐ தேவை அல்ல என்கிற விஷயத்தை இவர்கள் செய்துவிட்டார்கள். இது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன்
ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு இதை பற்றி நானும் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு கான்ஸ்டியூன்சிகள் லோக்சபா தேர்தலும் போது எவ்வளோ ரூபாய் நீங்கள் செலவு செய்யலாம், எம்எல்ஏவிற்காக எவ்வளோ ரூபாய் நீங்கள் செலவு செய்யலாம், நீங்களே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். 95 லட்சம் ரூபாய் ஒரு எம்பி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவு செய்யலாம், அதற்கு மேல் செலவு செய்யக்கூடாது. ஆனால் இதே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலே இவர்கள் எவ்வளவு செலவு செய்தார்கள் என்று. 1264 கோடி ரூபாயை பிஜேபி வெறும் 437 சீட்டுகளில் செலவு செய்தது. அதாவது ஒரு கேண்டிடேட் மீது 2,90,00,000. இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்தது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள். பிஜேபி have spent 45% of total spending on 2019 election. 27,000 crore பிஜேபி செலவு செய்ததாக இந்த கணக்கும் உள்ளது. சென்ட்ரல் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டார்கள். 27,000 கோடி ரூபாயை பிஜேபி செலவு செய்தது என்று. இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரோரல் பாண்ட் 16,000 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரோரல் பாண்ட் விற்கப்பட்டது. இதிலிருந்து நேரடியாக பிஜேபிக்காக மட்டுமே 10,000 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அதாவது பிஜேபிக்கு போன தொகை 10,000 கோடி ரூபாய், காங்கிரஸிற்கு 1,500 கோடி ரூபாய், டிஎம்சிவிற்கு 800 கோடி ரூபாய். இந்த அனைத்து பணத்தையும் நீங்கள் பார்க்கும்போது எங்கே செலவு செய்யப்படுகிறது? உமா பாரதி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. எலெக்ஷன் ஆர் சாய்ஸ் பிட்வீன் பேட் ஆர் வர்ஸ். அதாவது மோசம் அதிமோசம், இதுதான் எலெக்ஷன். உண்மைதான். ஆனால் இதே இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒரு ஆக்டிவிஸ்ட், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபர் அப்படி தேர்தலில் இறங்கணும் என்று அவர் நினைத்தார்னா 90 லட்சம் ரூபாய் அவர் கையில் இருக்குமா? அந்த 90 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தானா அவரால் தேர்தலில் களமிறங்க முடியும்? எதிர்கட்சி நீங்கள் பார்த்தீர்கள்னா கோடிக்கணக்கான ரூபாயை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இடி, போலீஸ் மற்றும் சிபிஐ இந்த 3யுமே வைத்து ஹார்ஸ் ட்ரேடிங்கும் இந்த நாட்டில் நடக்கிறது. எந்த அளவில் ஆப்போசிஷன் கவர்மெண்ட்களையே பிரட்டி போடக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ரிசார்ட்ஸ்களில் இது போன்ற எம்எல்ஏக்களை போட்டு அடைத்துவிட்டு அவர்கள் வாயில் பணத்தை திணித்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையையும் இந்த நாட்டு அரசாங்கம் பிஜேபி பார்த்து வருகிறது. இவர்கள் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பார்கள்? இது பார், நான் இந்த நாட்டு டெமோக்ரஸியை விலை பேசிவிட்டேன், இந்த நாட்டு ஜனநாயகத்தை விலை பேசிவிட்டேன், இந்த நாட்டு மக்களை வித்து வந்திருக்கிறேன், என்னை நம்பி யார் ஓட்டு போட்டார்களோ அவர்களையே நான் வித்து வந்திருக்கிறேன், இவ்வளோ பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இப்படித்தான் நான் பேசுவார்கள். அல்ல அவர்கள் அந்த பணத்தை காட்டி சந்தோஷப்பட்டு கொண்டாடுவார்களா என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக ஒரு நபரை விலை பேச முடியவில்லை என்றால் அவர் வீட்டில் இடியோடைய ரெய்ட் போகிறது, சிபிஐயோடைய ரெய்ட் போகிறது, அவர் வீட்டில் ஐடியோடைய ரெய்ட் போகிறது. இதை பற்றியும் நான் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் இடியை வைத்து மிரட்டி அவர்களை கட்சி மாறச் சொல்கிறார்கள் என்று. 2014ஆம் ஆண்டிலிருந்து 4 மடங்கு இடி ரேட்ஸ் அதிகரித்திருக்கிறது. 95% ரேட்ஸ் நேரடியாக ஆப்போசிஷன் மீது நடந்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இடி கொடுக்கக்கூடிய பதில் கன்விக்ஷன் ரேட் 96%, 98% இருக்கிறது என்று. எந்த விதமான கன்விக்ஷன் ரேட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள்? 25 கேசஸ்கள், அந்த 25 கேசஸ்களில் 24 கேசஸ்களில் நாங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று. கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து 5900 கேசஸ்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. இந்த 5900 கேசஸ்களில் கன்விக்ஷன் என்கிற விஷயம் போனது வெறும் 25 கேசஸ்களில் மட்டும்தான். அப்போது வெறும் 0.5% மட்டும்தான் உங்களுடைய கன்விக்ஷன் ரேட். ஆனால் நீங்கள் டேட்டாவை மாற்றிவிட்டு 96% கன்விக்ஷன் ரேட் எங்களிடம் இருக்கிறது என்கிற விஷயத்தை நீங்களே மார்த்தட்டி கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, பாலிட்டிஷியன்ஸ்கள் இந்த இடி, சிபிஐ, ஐடியோடைய ரேடிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் பவுடர் மோதி என்கிற விஷயத்தையும் கையில் எடுக்கிறார்கள். பிஜேபியுடன் இணைந்த உடனேயே அவர்கள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விஷயங்கள் வாஷ் அவுட் செய்யப்படுகிறது. ஒரு பாப்புலரான மீம் வீடியோவும் இருக்கிறது, அதையும் நீங்கள் கேளுங்கள். Washing powder Modi, washing powder Modi, झूठ और फरेबी सब छुप जाए, संगीन आरोप भी चुटकी में मिट.
உதாரணத்திற்கு ஹேமந்த் பிஸ்வ சர்மா காங்கிரஸில் இருக்கும்போது அவர் மீது சாரதா சிட் ஃபண்ட் சிபிஐ அவர் மீது வழக்கு போட்டது. நவம்பர் 2014 ஆண்டு வரை அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தது. 2015 ஆண்டு பிஜேபியில் போய் இணைகிறார். அதற்கு மேல் 7 அலிகேஷன் அவர் மீது இருக்கிறது. லேண்ட் ஸ்கேம் இருக்கிறது, சிண்டிகேட் நடத்தி வருகிறார் சில்க் அண்ட் மூகா இண்டஸ்ட்ரியில். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட அவர் மீது எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் நடக்கவில்லை. அவரை சீஃப் மினிஸ்டராகவும் அமர வைத்து விட்டார்கள். இது போன்ற ஒரே ஒரு நபர் தானா? கிடையாது. இது போன்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. சுவேந்து அதிகாரி, ஜிதேந்திர திவாரி, நாராயண் ராணே, எடியூரப்பா, பிரவீன் தரேக்கர், ஹார்திக் பட்டேல், அஜித் பவார் போன்ற பல்வேறு நபர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி மேடைகளில் போய் பேசும்போது என்சிபிக்கான உண்மையான அர்த்தம் நேச்சுரலி கரப்ட் பார்ட்டி என்று கூறினார். அதே என்சிபியிலிருந்து தான் அஜித் பவார் வருகிறார். இன்னைக்கு அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். जहां सत्ता पाने के लिए भ्रष्टाचारियों का साथ लेना पड़े ऐसे सत्ता को मैं चिमटे से भी छूना पसंद नहीं करूंगा. இந்த இடத்தில் ஊழல்வாதிகளை உள்ள கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த தருணம் வருகிறதோ அது போன்ற அரசியல், அது போன்ற அரசாங்கத்தை நான் ஒரு நுனியால் கூட தொடமாட்டேன். இது வாஜ்பாயோடைய வார்த்தை. கேளுங்கள். सत्ता हाथ में आती है तो मैं ऐसी सत्ता को चिमटे से भी छूना पसंद नहीं करता. இது அன்னைக்குள்ள பிஜேபி, இன்னைக்குள்ள பிஜேபி அப்படி கிடையாது. இதே விஷயத்தை நிதின் கட்கரி அவர்களும் கேட்டபோது, வாஷிங் பவுடர் மோடி என்கிற விஷயத்தை கேட்டபோது, वाला जो साबुन है वो सबको साफ कर दे रहा वॉशिंग मशीन. इको फ्रेंडली साबुन है. யார் கழுவப்படுகிறார்களோ அவர்கள் மீது சிபிஐயோடைய வழக்கு வராது, இடியோடைய வழக்கு வராது, ஐடியோடைய வழக்கு வராது. அப்போ சிந்தித்து பாருங்கள், அன்னைக்கு உள்ள பிஜேபிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் எந்த விதமான மாற்றம் இருக்கிறது என்று. அப்படி பிஜேபியில் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, இடி ஐடியை கொடுத்து நீங்கள் மாற்ற முடியவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேரடியாக அது போன்ற அரசியல்வாதிகளை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். ராகவ் சட்டா, ஆம் ஆத்மி கட்சியுடைய ராகவ் சட்டா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், மனிஷ் சிசோடியா, சுதேந்தர் ஜெயின், அபிஷேக் பானர்ஜி, சஞ்சய் ராவத், ஃபாரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ் போன்ற இந்த அனைத்து நபர்களுமே பிஜேபியில் இணைந்தால் மட்டும் போதும், உடனடியாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளுமே டிஸ்மிஸ் செய்யப்படும். சத்யேந்தர் ஜெயின் மற்றும் மனிஷ் சிசோடியாவை உடனடியாக பெயிலில் அனுப்பிவிடுவார்கள். இந்த நாட்டுடைய ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒரு நபருக்கு சிறை எப்போ கிடைக்கும்? அவர் மீது தண்டனை, குற்றம் ப்ரூஃப் ஆனதற்கு பின்பு. ஆனால் இந்த இடத்தில் விசாரணை நடக்கும் போதே சத்யேந்தர் ஜெயின், மனிஷ் சிசோடியா போன்ற நபர்கள், சஞ்சய் சிங் போன்ற நபர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் எந்த இடத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றி வருகிறது என்று நீங்கள் பாருங்கள், அல்ல நசுக்கி வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். மாநில அரசாங்கங்கள் எங்களை வேலை பார்க்க விடவில்லை. மக்கள் அப்படி பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டால், உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தெலுங்கானாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி பிஜேபிக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டு உங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினால், அந்த அரசாங்கத்தை நடத்த விடாமல் இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. வெஸ்ட் பெங்கால், அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். தமிழ்நாடு எம்கே ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். கேரளாவின் சீஃப் மினிஸ்டர் விஜயன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால், கேரளா அரசாங்கம் 2 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு பில்லை பாஸ் செய்து வைத்திருக்கிறோம், அதை கவர்னர்களை வைத்து முடக்க பார்க்கிறது நாட்டு அரசாங்கம். கேரளா மட்டுமல்ல, கேரளா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை நடத்தும் போது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட், இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். டெல்லியில் எல்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சனை யாருக்கும் புதிதாக இருக்காது. அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து எல்ஜியோடைய ப்ரெஷரால் இந்த நாட்டு அரசாங்கத்தில் எந்த விதமான வேலையும் பார்க்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார். அவர் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லி அரசாங்கம் போனது. சுப்ரீம் கோர்ட் டெல்லி அரசாங்கத்திற்கு சார்பாக ஒரு வேர்டிக்டையும் கொடுத்தது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் கையில் தான் அரசாங்கம் இருக்க வேண்டுமே ஒழிய எல்ஜி கையில் இருக்கக்கூடாது. உடனடியாக
பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். GNCTD, கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. அனைத்து பவருமே எல்ஜி கையில் போய்விட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கிறார். அவர் பேசிய ஒரு உரையும் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் என்ன பேசுகிறார்? நாங்கள் இந்த நாட்டில் சிறந்த பள்ளிக்கூடங்களை கட்டினோம், டெல்லியில் கட்டினோம், மருத்துவமனைகளை கட்டினோம், பல்வேறு வார்டுகளை அமைத்தோம். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்தது? நாங்கள் மருத்துவமனைகளில் லேப்ஸ்களை கட்டினால் அந்த லேப்ஸ்களை முடக்கி விடுகிறார்கள். இந்த இடத்தை நடத்துவதற்காக பணம் தேவைப்படுகிறது, அதை முடக்கி வருகிறார்கள். லெபார்டரிஸ்களை முடக்கி வருகிறார்கள். எவ்வளோ கேவலமான அசிங்கமான விஷயத்தை மோடி அரசாங்கம் பார்க்கிறது என்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து வைத்தார். ஆனாலும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய செவிகளில் எதுவுமே போகவில்லை. अस्पताल शानदार बना दिए, सारी दवाइयों का सबका इंतजाम किया. इन्होंने अफसरों के ऊपर उनकी हाथ मरोड़ के उन दवाइयां बंद करा दी. इन्होंने टेस्ट बंद करा दिए. मोहल्ला क्लिनिक में 3 महीने तक पिछले साल मोहल्ला क्लिनिक में टेस्ट नहीं हो पाए. इन्होंने पेमेंट रोक दी लेबोरेटरीज की. इतने गंदे और इतने घटिया लोग हैं ये लोग. एक दिन एक ऑर्डर पास करके इन्होंने दिल्ली के सारे सरकारी अस्पतालों के डेटा एंट्री ऑपरेटर हटा दिए. अब अस्पताल के अंदर रजिस्ट्रेशन करने वाला कोई नहीं बचा. अरे करना क्या चाहते हो? दिल्ली के लोगों को मारना चाहते हो क्या? இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி உண்மையாகவே இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்கிறார்? எதற்காக இந்த அனைத்து சட்டங்களையுமே மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்ற பார்க்கிறார் என்று நீங்கள் விஷயத்தை பார்க்க வேண்டும். 3 நாட்களுக்கு முன்பு நியூஸ் லாண்ட்ரி வெளிவிட்ட ஒரு செய்தியை போட்டிருந்தோம். இன்றைக்கி அதற்கான இன்னொரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன், ஒரு வீடியோ வரப்போகிறது. நியூஸ் லாண்ட்ரி வெளிவிட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 30 கம்பெனிகளை பிஜேபிக்கு இதற்கு முன்பு எப்போவுமே அவர்கள் எந்த விதமான நிதியும் கொடுக்கவில்லை. இது போன்ற கம்பெனிகளை அந்த முதலாளிகளை மிரட்டி அவர்கள் மீது இடி, ஐடி, சிபிஐ போன்ற ரெய்டுகளை போட்டு 335 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கம் வசூலித்திருக்கிறது. இந்த இடத்தில் எந்த மீடியா கேள்வி கேட்டது? எந்த நேஷனல் மீடியாவில் நீங்கள் டிபேட்டை பார்த்தீர்கள்? எந்த கோதி மீடியா ஆங்கர் இதை பற்றி பேசினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எங்குமே கிடையாது. மீடியாவுடைய ரோல் எந்த அளவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. இந்த நாட்டு ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருந்த இந்த நபர்கள் விலை போய்விட்டார்கள். இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி 24 மணி நேரமும் இவர்கள் இப்படியெல்லாம் மகிமையை பாடி வருகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். மக்களுடைய கேள்விகளை இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனால் மகிமையை எப்படி பாடுகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். देश की हर माँ ये चाहती है कि उसका बेटा प्रधानमंत्री मोदी जैसा बने और हर बेटा भी खुद को नरेंद्र मोदी से जोड़कर देखना चाहता है. मोदी जी के पास हर चीज का सॉल्यूशन है. पीएम मोदी जैसा कोई नहीं. मोदी ने न्यू इंडिया बनाया है. पीएम नंबर 1. PM is number 1 போன்ற வார்த்தைகள், மோடி பில்ட் நியூ இந்தியா போன்ற வார்த்தைகள், there is no one like பிரைம் மினிஸ்டர் மோடி என்கிற வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்டீர்கள். ஆப்போசிஷன் பார்ட்டி பாரத் ஜோடோ யாத்ராவை எடுத்து நடத்தட்டும் அல்ல வேறு எந்த விஷயத்தை எடுத்து நடத்தினாலும் இது போன்ற மீடியா ஹவுசஸ்கள் அதை காட்ட மாட்டார்கள். உதாரணத்திற்கு தூர்தர்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி 2 பேருமே ஒன்றாக இணைந்து டிபேட்டை நடத்துவார்கள் வரக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி. இன்னைக்கு அது போன்ற சேனல்களை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்களை ஒரு காலகட்டத்தில் அனுப்புவார்கள் சேனல்களில். இப்போ அதற்கெல்லாம் தேவையில்லை. கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கரும் பிஜேபியின் ஸ்போக் பர்சனாக மாறிவிட்டார். அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க மாட்டோம், அரசாங்கத்தை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை அவர்களே பார்த்து விடுகிறார்கள். அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி மீடியா ஹவுஸ் NDTVயாக இருந்தது. அதையும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய நண்பரான அடானி விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அதுவும் கோதி மீடியாவாக மாறிவிட்டது. டெத் ஆஃப் திஸ் கண்ட்ரி. டெலிவிஷன் சேனல்ஸ்கள் இந்த நாட்டின் கொலையை பார்த்து வருகிறார்கள், தானும் அடைந்து விட்டார்கள். இந்த நாட்டின் டெமோக்ரஸியையும் அழிக்க பார்க்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் டாக்ஸ் பேயர்ஸ்கள். உங்களுடைய வரிப்பணத்தை, என்னுடைய வரிப்பணத்தை அரசாங்கம் இது போன்ற கோதி மீடியா சேனல்களுக்கு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக கொடுத்து தன்னுடைய மகிமையை பாடக்கூறி வருகிறது. 77 நாட்கள் வரை
மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. எந்த நியூஸ் சேனலில், எந்த கோதி மீடியா சேனலில் நீங்கள் டிபேட்ஸ்களை பார்த்தீர்கள்? அல்ல இந்த விஷயத்தை பற்றியே காட்டினார்களா? சிஏஜி ரிப்போர்ட் வந்தது, 12 சிஏஜி ரிப்போர்ட் வந்தது. இதில் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் 90 லட்சம் மக்கள் 3 நம்பரை வைத்து தான் ரெஜிஸ்டர் செய்து கொண்டார்களாம். இதிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்பட்டது வெறும் 3400 பேஷண்ட்களை ட்ரீட் செய்வதற்காக. இந்த விஷயம் வெளிவந்ததற்கு பின் எந்த டிவி டிபேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்? இந்த ஊழலை பற்றி யார் எங்கே எழுதினார்கள், எங்கே பேசினார்கள்? பார்த்திருக்க மாட்டீர்கள். இதே போன்று இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வெளிவிட்ட அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். எந்த அளவில் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது டிவி சேனல்கள் எதற்காக இந்த விஷயங்களை எடுத்து வைப்பதல்ல. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனில் அந்த பிரயாம்பிளில் எழுதக்கூடிய அந்த 4 வார்த்தைகள், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கூறிய வார்த்தை. இந்த 4 வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரின்சிபலாக மாற வேண்டும் என்று கூறினார். ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை பார்ப்பதல்ல, யாருமே அதை வழிநடத்துவதல்ல. இது மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரோரல் பாண்டை ஸ்ட்ரைக் செய்தார்கள், பேன் செய்தார்கள். இந்த எலக்ட்ரோரல் பாண்ட், இதை பற்றின பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் எங்களுடைய சேனல்களில் எடுத்து வைத்திருக்கிறோம். இது கோர்வையாக இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தெரிகிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றி செப்பரேட்டான வீடியோக்கள் எங்களுடைய சேனல்லையே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேலை, எத்தனை பேர் அதை ஷேர் செய்கிறீர்கள், எத்தனை பேர் அதை பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது போன்ற விஷயங்கள் அரசாங்கத்துடைய டேட்டாக்களை சேகரிப்பதற்காக தான் RTI இருக்கிறது. மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம் என்று. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. டாக்டர் மன்மோகன் சிங் 117 பிரஸ் மீட்களை சந்தித்தார். அவருடைய கடைசி பிரஸ் மீட் நடந்து இன்றைக்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பின் எந்த பிரஸ் மீட்டும் உங்களால் பார்க்க முடியவில்லை பிரைம் மினிஸ்டர் வழியாக. அவருடைய கடைசி பிரஸ் மீட்டில் 62 அன்ஸ்கிரிப்டட், எதிர்பார்க்காத கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த பிரஸ் மீட்டில் 100 ஜேர்னலிஸ்ட்கள் கலந்து கொண்டார்கள். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியிடம் மைக்கை நீட்டி பாருங்கள், ஓ மை காட் என்று அவர் நழுவு பார்ப்பார், பதில் கொடுக்க முடியாது. இது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் கையில் கிடைத்த அந்த போராடுவதற்கான உரிமை, நீங்கள் போராடுவதற்கு இந்த நாட்டு விவசாயிகள் நடந்து வரும்போது அரசாங்கம் அவர்களை எப்படி வெல்கம் செய்கிறது? ஆணிகளை விரித்து, ரப்பர் குண்டுகளை போட்டு, அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை, ட்ரோனை வைத்து தாக்கி அவர்களை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். வெளிவந்த நியூஸ் ஆர்டிக்கலை படிக்கும்போது 3 விவசாயிகளுடைய பார்வை போய்விட்டதா, ரப்பர் குண்டுகள் தாக்கப்பட்டு. இந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் அராஜகத்தில் இறங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனை டிபேட்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள் விவசாய போராட்டத்தை பற்றி? பார்த்திருக்க முடியாது. ரெஸ்லர்ஸ்கள், இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் போராடினார்கள். அன்னைக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களையும் நசுக்க பார்த்தது. இந்த விஷயங்கள் வைரலான விஷயங்கள், பல்வேறு நபர்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் காஷ்மீரி பண்டித், காஷ்மீரை பற்றி, ஆர்டிகல் 370 பற்றி எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள். 200 நாட்களாக காஷ்மீரி பண்டித்கள் அங்கே போராடினார்கள். எந்த டிவி சேனல் இதை பற்றி எடுத்து காட்டியது? எந்த டிவி சேனலும் எடுத்து காட்டியிருக்க முடியாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமிற்காக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி டிபேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. 400 நாட்களாக ஹிசாரில் தூர்தர்ஷனை முடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்கள் 400 நாட்களாக போராடி வருகிறார்கள். அதை பற்றி எங்கேயாவது ஒரு துண்டு செய்தியாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இது போன்ற எத்தனையோ கேள்விகள் நசுக்கப்படுகிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களிடம் காட்டவும் மாட்டார்கள். அப்போது செய்தி உங்களிடம் எப்படி வரும்? எப்படி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்பீர்கள்? இந்த அனைத்து விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு த்ருவ் ராட்டி பேசியிருந்தார். இதே விஷயங்களை பற்றி தான் எங்கள் போன்ற எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு நாளும் கூவி கூவி உங்களிடம் இந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ரிப்போர்ட்களை தயாரிப்பதற்காக ஒரு நாள் பத்தாது. இது போன்ற ரிப்போர்ட்களை தயாரிப்பதற்கு பல மணி நேரங்கள் நாங்கள் உட்கார்ந்து எழுதி, கைவலிக்க எழுதி உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் யாருமே நீங்கள் கவலைப்படுவதில்லை.
உங்களால் முடிந்த அந்த ஷேர் பட்டனை கூட நீங்கள் தட்டுவதல்ல. உங்களால் முடிந்த அந்த கருத்துக்களை கூட கீழே பகிர்வதல்ல. அப்போ இந்த நாட்டில் எங்களுக்கு மட்டும்தானா அக்கறை? எங்களுடைய நாடு மட்டும்தானா? இந்த நாட்டில் டெமோக்ரஸி அழியப் போகிறது என்று நாங்கள் கூறும்போது உங்களுக்கு அதற்கான அக்கறை கிடையாதா? இது போன்ற விஷயங்களில் ஒரு தவறான செய்தி நீங்கள் எடுத்து காட்டுங்கள். இந்த டேட்டாவில் காட்டிய எங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடியோக்கள் எடுத்து காட்டு பாருங்கள். இந்த ரிப்போர்ட்ஸ்களை படித்து பாருங்கள். ஒரு இடத்திலாவது பிஜேபியினர்கள் எங்களுக்கு முன் வந்து டிபேட்டில் கலந்து கொள்ள முடியுமா? நாராயண் திருப்பதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை நான் ஃபோன் செய்து பேசிவிட்டேன். விவசாய போராட்டத்தை பற்றி பேசலாம் வாருங்கள். எலக்ட்ரோரல் பாண்டை பற்றி பேசலாம் வாருங்கள். இந்த 335 கோடி ரூபாய் பிஜேபிக்கு போயிருக்கிறது. ஐடி, இடி, சிபிஐ வைத்து மிரட்டி பணம் வசூலித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த 4-5 பிசினஸ் மேன்களை மிரட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி பேசலாம் வாருங்கள். அவருடைய பதில், இதை பற்றி இப்போ வேண்டாம். அப்போ இந்த நாட்டில் எந்த விதமான ஆட்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள்? கடைசியில் உங்களிடம் என்னுடைய கடைசி கேள்வி, இந்த நாட்டை இன்னும் ஜனநாயக நாடாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்ல சர்வாதிகார நாடாக பார்க்கிறீர்களா? அப்படி சர்வாதிகார நாடு கிடையாது, ஜனநாயக நாடு என்றால் எதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை மாற்றி வருகிறார்? எதற்காக எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? எதற்காக விவசாய போராட்டத்தில் விவசாயிகளிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் என்று கூறுகிறார்? எதற்காக அனைத்து தன்னுடைய நண்பருக்கு வழங்கி வருகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. துருவ் ராட்டி மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் நாங்கள் இதே கேள்வியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பதில் கிடைப்பதல்ல. இவிஎம் தேவையல்ல, இவிஎம் இல்லாமல் இந்த நாட்டில் பேலட் பேப்பரை வைத்து எலெக்ஷன் நடக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியாவது நீங்கள் செய்தியை பார்த்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்கிற இந்த விஷயத்தை நீங்களே புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம். இந்த வீடியோவை பகிருங்கள். ஹிந்தியில் இந்த வீடியோ லட்சக்கணக்கான வியூஸ் போய்விட்டது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் நபர்களாவது இந்த வீடியோ பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா இந்த வீடியோவிற்கு லைக்கை போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு விடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.